விதர்ஷினி இப்போ வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கலாமான்னு பெரிய டவுட்ஸ் இருக்கு. அண்ட் சில பேர் வந்து நிறைய ஜூஸஸாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜூஸஸ் எடுக்கும்போது நிறைய ஃபைபர்ஸ் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ அதனால ஜூஸஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பதிலாக கட் ஃப்ரூட்ஸ், நல்லா ஹை ஃபைபர் கட் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து பப்பாயா, கோவா அண்ட் பியர்ஸ் அண்ட் ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது ஃபைபர்ஸ் அதிகமாக கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ சுகர்ஸ் மெயின்டைன் ஆகும், எலிவேட் ஆகாமல் மெயின்டைன் ஆகும். அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்? ஒரு நாளைக்கு ஓவர் லார்ஜ் லைக் பவுல் ஃபுல்லாக பெரிய பவுல் அது மாதிரி எடுக்காமல் 75 grams to 100 grams ஒரு இண்டிவிஜுவல் 1 கட் ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நிறைய ப்ரெடாமினெண்ட்டாக வந்து டெங்கு ஃபீவர் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஹைட்ரேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? மோஸ்ட்லி டெங்கு ஃபீவர்ஸ்லாம் இருக்கும்போது அப்பைடைட் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அப்பைடைட் எல்லாமே காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஹைட்ரேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். எசென்ஷியலாக அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இளநீர், ஜூஸஸ், வாட்டர் கன்சம்ஷன்ஸ்லாம் எடுக்கும்போது அவங்களோட பிளேட்லெட்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், அப்பைடைடும் ஸ்லோ பை ஸ்லோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு கார்ப்ஸ் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அண்ட் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து நிறைய ரைஸ் தான் வந்து மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரைஸஸ் நிறைய பஞ்ச் அமௌண்ட்டில் எடுக்கும்போது இன்னமும் அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரைஸ் அளவு கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எக் ஒயிட்ஸ், தால் ஐட்டம், கர் ஐட்டம் கேன் பி இன்க்ளூடட் டு மினிமைஸ் தி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய சுகர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன் சில்ட்ரன்ஸ் எல்லாமே, ஈவன் மதர்ஸ் கூட நிறைய ஸ்நாக்கிங்க்கு வந்து பேக்ட் ஐட்டம்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, லைக் பிஸ்கெட்ஸ் ஒரு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம என்ன வீட்லேயே நம்மளால ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு 2-3 ஸ்நாக்ஸ். மோஸ்ட்டாக பசங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேக்டு ஃபுட்ஸில் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நட்ஸ் ஐட்டம் அண்ட் கட்லெட்ஸ் அண்ட் சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ் அது மாதிரி வீட்லேயே குக் பண்ணி ஸ்டீம்டு ஃபுட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஓகே. அண்ட் இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட்ஸ் இருக்குது. கீட்டோ டயட் அண்ட் பாலியோ டயட், இன்டர்மீடியட் டயட். ஸோ இதில் வந்து எந்த டயட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணணும்? எது வந்து எல்லா டயட்டுமே ஒரு டயட் நம்ம நிறைய நாளைக்கு பண்ணலாமா, தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணலாமா? சில பேர் இன்டர்மீடியட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரே டயட் நம்ம லாங் பீரியடுக்கு ஃபாலோ பண்ணலாமா? நிறைய வெஸ்டர்ன் டயட்ஸ் பீன் ஃபாலோட் பை தி யங்ஸ்டர்ஸ் மெயின்லி. ஸோ அது ஃபாலோ பண்ணும்போது நிறைய நியூட்ரியன்ஸ் நம்ம வந்து டெஃபிசிட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எப்பவுமே வெல் பேலன்ஸ்டாக எல்லாமே மிக்ஸ்ட் ஆகிற மாதிரி 5 ஃபுட் குரூப்ஸும் மிக்ஸ் ஆகி ஸ்கிப்பிங் மீல்ஸ் இல்லாமல் டைம் இன்டர்வல்ஸில் எடுக்கிறது பெட்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.